வச்சு அவர் ஹீரோ ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. கூட நண்பர்களாக இருக்க எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது மொபைலில் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுற மாதிரி இருக்கும், ஒரு புது உலகத்தை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். தேசிய விருது பெற்ற எடிட்டர் இந்த டைம் டிராவல் ஸ்டோரிக்கு ரொம்ப முக்கியத்துவமாக கொடுத்துருக்காங்க. எடிட்டர் சாபு அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சினிமாவில் முதல் முறையாக நான் எடிட்டர் ஆகுன்ற நம்மளோட முதல் மனுஷன் குழந்தை வேலப்பன் தான். நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது, அவன் அசிஸ்டண்டாக இருக்கும்போது, நான் என்னைக்கு படம் பண்ணாலும் நீ தான் எடிட்டர்னு சொல்லி அன்றைக்கி ஒரு 200 காசு கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்தது குழந்தை வேலப்பன். ஸோ அன்னிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஒன்றா. அவனோட எல்லா ஃபெயிலியர் சக்ஸஸ், அவனோட லைஃப்பில் எல்லாத்திலும் நான் இருந்திருக்கோம். அவனுக்கும் எனக்கும் அவ்வளோ பெரிய பாண்டிங், எனக்கும் அவனுக்கும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு படம் 2 படம் பண்ணி முடித்த அப்புறம் 2 படமுக்கும் வந்த ரிசல்ட் நமக்கு சாதகமாக இல்லைன்னா 3ஆவதாக பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். அது பெருசாக பேங்காக பண்ணணும்னு சொல்லி எப்பவுமே நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். எதனா புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணி, மற்ற உண்மையிலே ஒரு புதுசாக ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லி வெர்டிக்கல் ஃபிலிமில் பண்ண போகிறேன் அப்படின்னா. பட் எனக்கு அவ்வளோ பேர் இது இல்லை, அந்த நம்பிக்கை இல்லை. பட் ஸ்கிரிப்ட் கொடுத்த அப்புறம் நான் நம்பினேன், ஓகே இந்த படம் வெர்டிக்கலாலும் பண்ணாலுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மேக்கிங்லேயும் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அவங்க மெனக்கட்டுறது, சினிமாட்டோகிராஃபர் அவரும் சரி அவ்வளோ பிளான் பண்ணி அந்த எக்ஸிக்யூஷன் ரொம்ப அழகாக ப்ரீ பிளான்டாக பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் லைக் நான் எடிட் பண்ணும்போது இந்த படம் வெர்டிக்கலாக பண்ணுறோன்ற மாதிரி ஒரு ஃபீலே இல்லாமல் அந்த நமக்கு கதையாக இன்வால்வ் பண்ணுறது மாதிரி எங்கேஜிங்காக பண்ணாங்க. ஸோ புதுசாக கதையில் இருந்தாலும் வெர்டிக்கல் ஃபார்மேட் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங் நிறைய விஷயம் இருந்தது. பட் அதெல்லாமே ஆன் டேபிளில் பண்ணும்போது ரொம்ப அந்த ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக குழந்தை வேலப்பனோட எல்லா முயற்சிகளுக்கும் நான் கூட இருப்பேன். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருமே அவன் ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு தெரியும் எல்லாருமே எவ்வளோ அவன் குழந்தையோட சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணுறோன்னு. கண்டிப்பாக இந்த குழந்தையோட சக்ஸஸ் மேலும் இருக்கு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. யுகம் தொடருக்கு பின்னணி இசை கொடுத்த ஜோகன் சிவனேஸ்வர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். குழந்தைப்பன் அவரை பற்றி சொல்லணுன்னா, வெரி கம்ஃபர்டபுள் டைரக்டர் ஐ எவர் ஒர்க். பிகாஸ் மியூசிக்காக ரொம்ப தெரியும். என்கிட்ட வரும்போது இதுதான் வேணும், இப்படி தான் வேணுன்ற மாதிரி பிளான் பண்ணார். அண்டு ரொம்ப பிடிச்சது இந்த சீரீஸில் ஒர்க் பண்ணும்போது என்னென்னா, அந்த ஒரு வெஸ்டர்னைஸ்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்டைலில் அவர் கொடுத்தாரு. அண்டு தேங்க்யூ. வெர்டிக்கல் சினிமான்னு சொல்லும்போது ரீரெக்கார்டிங் பண்ணும்போது டெக்னிக்கலி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது பெரிய ஸ்க்ரீன் வராது, சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ அவர் வரும்போது அந்த டெக்னாலஜியும் படித்து ப்ராப்பராக எங்களுக்கு ஒரு டிஸ்பிளே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்து அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண சொன்னார். அண்ட் தென் சாங்ஸ் மெல்வின் ஒரு ப்ரூ பண்ணாங்க. அண்ட் ஐ விஷ் ஆல் கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ. யுகத்தில் அழகான பாடல்களை கொடுத்த மெல்வின் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹலோ, எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். இது குழந்தை நம்ம ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட். இவன் மூலியமாக எனக்கு கிடைச்சாது லைக் லாங் டைம் ஃப்ரெண்ட் சோமு, ஹரி அண்ட் இப்போ ஜோயான். ஆக்சுவலாக இது ஒரு டீம் ஒர்க் தான். லைக் ஜோயான் நானும் வி ஒர்க் டுகெதர் ஃபார் எவ்ரி திங். குழந்தை மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணோம். என்கிட்ட நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணும்போது அமேச்சராக இருக்கிற மேல். ஸோ எங்ககிட்ட வெரி ஓப்பனாக சொல்லுவோம். ஸோ இன் தட் வேஸ் எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வி காட் மோர் ஆப்ஷன்ஸ். ஸோ கிளாரிட்டியோடு இருக்கிற ஒரு டைரக்டர் மிஸ்டர் குழந்தை வேலப்பன். நன்றி. அண்ட் இங்கே எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தட்ஸ் அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச். மெல்வின் அப்படியே ஸ்டுடியோலேருந்து எழுந்து வந்துட்டார் போல, அதே காஸ்டியூம். ஓ, ஓகே. எங்களுக்கு இந்த ஸ்டேஜில் புதுசாக தெரியுது. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் யுகம் சவுண்ட் டிசைனர் பிரதாப் அவர்களை பேச அழைக்கிறோம். பிரதாப் இருக்கீங்களா? ஆர்ட் டைரக்டர் இருக்கீங்களா? ஆர்ட் டைரக்டர் சரி,
உலகம் மறந்து உறைந்து போகும் உறவு கணவன். கணவன் விரும்பிய கனவை நனவாக்கிறார் மனைவி. நிரம்பி வழியும் நம்பிக்கையோடு யுகம் இவரின் பரவச பயணம். கணவனும் மனைவியும் கைகோர்த்து இந்த கதையை கொடுத்திருக்கிறார்கள் வரும் தலைமுறைக்கு. பாராட்டுதலோடு அழைக்கிறோம் குழந்தை வேலப்பன் மனைவி நர்மதா பாலு அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு என்னை பேச கூப்பிட வேணாம்னு சொன்னேன், எனக்கு அவ்வளோக்கா பேச வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஜேர்னி நான் 10 இயர்ஸாக கூட இருக்கேன். எல்லா ஒய்ஃபும் வந்துட்டு சக்ஸஸை பார்க்கணுன்னு இருப்பாங்க, நான் அவரோட ஃபெயிலியர் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சி பண்ணோம். ஸோ என்னை தாண்டி எங்களுக்கு வந்துட்டு ஒரு பேக் போனாக இருந்தது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். லைக் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்துட்டு ஒரு புது ஐடியா சொல்கிறான். ஸோ ஏதோ ஒன்று, நான் நிறைய பேர் டேரக்டர்ஸ் இருக்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கதை சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்புவாங்க, அப்புறம் எதுவும் நடக்காது. ஸோ இவர் வந்துட்டு சொன்ன உடனே வந்துட்டு ஒரு புது அட்டம்ப்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பேக் போனாக இருந்தது இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். முக்கியமாக நான் சாபு சார், சரண் சார், இவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்ட் எங்கள் கூட இருக்க டீம் ஃப்ரெண்ட்ஸ் யோகா, மனோஜ் அண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்ட் ஒரு வழியாக கண்டென்ட் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இது ரிலீஸ்க்குங்கும் போது எங்களுக்கு நிறையா பக்கத்துலேருந்து ஆஃபர் வந்துச்சு, ஆனால் வந்த காற்றுல அப்படியே திரும்பி போயிடுச்சு. ஸோ இது நீ கவலைப்படாத, நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம பெரிய லான்ச்சாக பண்ணலான்னு சொல்லி முக்கியமாக சப்போர்ட் பண்ணது கமல் நயன் சார் அண்டு சுரேஷ் சந்திரா சார். இவங்க 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி புது அட்டம்ப்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ பேசுனதே எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் தான். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஆரண்ய காண்டம் தொடங்கி பாட்டில் ராதா என்று நடிப்பே தெரியாத நடிப்பை கொடுப்பவர், சாலையோர பூச்செடி போல ரசிகர்களின் மனதில் நிறைந்திருக்கும் குரு சோமசுந்தரம் அவர்கள் இங்கு வாழ்த்து வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. அழைக்கிறோம் குரு சோமசுந்தரம் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கங்கள். இந்த படம் பார்த்தேன், நான் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத தான் உட்காந்து பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிகினிங்லேருந்து ஒரு கதை சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம், ஏன்னா 2 ஆக்டர்ஸு, ஒரே லொக்கேஷன்ஸு. அப்புறம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனு. அப்புறம் நம்ம பார்த்தது வந்து பிரம்மாண்டம் அப்படின்னு நினைக்கும்போது சினிமா வந்து 36 mmலேருந்து 16 mmலேருந்து 70 mm ஆகி இப்போ வந்து ஐமேக்ஸ் ஆகிட்டு இருக்கிற டயத்தில் சின்னதாக வெர்டிகுலராக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது பிரம்மாண்டத்தை வந்து எங்கே காமிக்கணும். ஏன்னா பிரம்மாண்டம் குறைஞ்சி போகுது இந்த மாதிரி இது பண்ணும்போது. ஆனால் அந்த பிரம்மாண்டத்தை வந்து கதையிலையும், கதை சொல்லும் விதத்துலேயும் நடிகர்கள் மூலமாகவும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமாகவும், பாடல்கள் மூலமாகவும் தான் காமிச்சாகணும். அதுக்கான வெற்றியை குழந்தை வேலப்பன் ஏகதேசம் பெற்றிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நான் வந்து பிரம்மாண்ட சினிமாக்களை பார்த்து 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 வளர்ந்த ஆள், மதுரையில் பிறந்தவன். நான் சினிமா நடிகர் ஆகணும்னு யோசிக்கலை, சாலையோர பூச்செடியாகவே இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஸோ இந்த இது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு வெர்டிகல் சினிமா அப்படிங்கிறது மொபைலில் பார்க்குறதுக்காகவும் டிவிலையும் பார்க்கலாம், இந்த மாதிரி ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம். இது ஒரு புதிய ஒரு முயற்சி, ப்ளஸ் புதிய ஒரு சினிமா கதை சொல்லும் விதம், அப்புறம் புதிய அதற்கான வியாபாரம். ஏன்னா எல்லா இடத்துலையும் வியாபாரம் இருக்குது. நான் காசு போடுறவங்களுக்கு திரும்ப காசு கிடைச்சா தான் அடுத்தடுத்த படம் எடுப்பாங்க. ஸோ இந்த புதிய முயற்சிக்கும் இதில் துணை இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வெற்றி தோல்விகளை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் வந்து அந்த பக்கமே போகிறதில்ல. ஏன்னா ஆர்ட்டில் வந்து வெற்றி தோல்விங்கிறது கிடையாது, முயற்சி மட்டுமே இருக்கிறது. ஆர்ட்டோட வியாபாரம் கலக்கும்போது தான் வெற்றி தோல்வி அது தீர்மானிக்குது. ஸோ 2 விதமாக சில விஷயங்களை நான் கொஞ்சம் கலந்து அழிச்சிட்ருக்கேன் நண்பர்களோட. ஆர்ட் மேலே போடப்படுற பணத்தை வந்து பணமாக பார்க்கக்கூடாது. அது வந்து இப்போ ஆர்ட் வந்து க்ரியேட்டிவ் எனர்ஜி. அதாவது இதில் ஒரு படத்தில் யாரெல்லாம் ஆர்டிஸ்ட்னா, ஆக்டர் மட்டும் இல்லை, டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் தான்.
சினிமாட்டோகிராஃபர் ஆர்டிஸ்ட் தான், எடிட்டர் ஆர்டிஸ்ட் தான், ஆர்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான். ஸோ இவங்க போடுறதெல்லாம் க்ரியேட்டிவ் எனர்ஜி. ஃபினான்ஸாக போடுறது வந்து ஃபினான்சியல் எனர்ஜி, அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ தான் பரிட்சார்த்த முயற்சிகள் வந்து மென்மேலும் வளரும். அப்போ அது நடந்தால் தான் புதிய சினிமாக்கள், புதிய கண்ணோட்டங்கள், புதிய கதைக்களங்கள், புதிய நடிகர்கள்லாம் உருவாங்க. எப்படின்னா நீங்கள் எல்லா கார்ப்பரேட்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது இன்னும் அதிகமாக நடக்கணும். ஏன்னா கார்ப்பரேட்டில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் வந்து ஆர்என்டின்னு ஒன்று இருக்குது. ஆர்என்டி வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதில் போடுற காசு திரும்பி வரணும்னு எதிர்பார்க்கவே கூடாது ஆர்என்டியில். நான் இந்த வெர்டிக்கல் சினிமா அப்படின்னோடனே இந்த வெர்டிகுலராக ஹரிசாண்டலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கார்ப்பரேட்லேருந்தே எதிர்பார்த்தேன். ஒருத்தரோட பேசும்போது, நான் கார்ப்பரேட் ஒர்க் ஷாப் பண்ணும்போது எங்கள் கூட பயணித்த ஒரு பார்ட்டிசிபெண்ட் அவர், நான் வந்து ட்ரெயினரு. நாங்கள் திருவாண்டரத்தில் இறங்கிட்டு ஒரே காரில் போகும்போது திரும்பி பார்த்துட்டு, நீங்கள் வெர்டிகளா ஹரிசாண்டலா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் தெரிஞ்சுது கார்ப்பரேட்டில் ஒரு வேர்டு இருக்குது. வெர்டிகல் அப்படின்னா அதாவது வளர்ந்துக்கிட்டே போகிறவங்க, அதாவது பணத்தை சம்பாதிக்கிறவங்க, அவங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து வெர்டிகல். ஹரிசாண்டல்ங்கிறதவங்க வந்து இப்படி வளர்கிறவங்க, கிடைமட்டமாக வளர்கிறவங்க, அதான் ஹரிசாண்டல். அவங்க வந்து பணத்தை செலவழிப்பாங்க. ஸோ அதனால் நான் இது வெர்டிகல் சினிமா எடுக்கலாம், அது சக்ஸஸ் ஆகலாம், எல்லாத்துக்குமே வந்து கதைங்கிறது தான் முக்கியம். ஸோ நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு வரேன், நிறைய பேர் டைரக்டர், ப்ரொடியூசர் யாரை பார்த்தாலும் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ வந்து சினிமா படம் எடுக்கிறதுக்குள்ள சுச்சுவேஷன் அதிகமாகிட்டு வருது. அதுக்கான போடப்படுற பணமும் அதிகமாகிட்டே போகுது. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான இடங்களும் அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா முதல்ல தியேட்டரில் தான் பார்க்க வேண்டியிருந்துச்சு, அதுக்கப்புறம் டிவி டெக்கில் பார்க்க ஆரம்பித்தோம், அப்புறம் வந்து மொபைல் ஃபோனில் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ஓடிடின்னு வந்துருச்சு. ஸோ நிறைய ஒளிவட்டங்கள், பணமும் அது மேலே எனர்ஜியும் வந்து நிறைய வந்து டைரக்டர் மேலேயும் ஆக்டர் மேலேயும் செலவிடப்படுது. ஆனால் ரைட்டர்ஸ் மேலே செலவிடப்படுறது இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரைட்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் முயற்சி பண்ணணும். அது பண்ணினா எல்லா சினிமாவும் சக்ஸஸ்ஃபுல் சினிமாவும் மாறும். ஸோ சக்ஸஸை தேடி ஓடி அலைஞ்சு டயர்டாகி இப்போ என்ன புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. எனிவே வெர்டிகல் சினிமா ஒரு புதிய ஒரு வழியையும் அதுக்கான வியாபாரத்தையும் உண்டு பண்ணணும்னு நம்புகிறேன். இதில் பங்கெடுத்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கடல் கடந்து ஜீவனுள்ள சினிமாவை நேசிக்கும் ஒரு மனிதர், மில்லனியம் குரூப் சிஇஓ டாக்டர் ஸ்ரீ சிவம் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் உள்ள ஆண்டவனை வேண்டிக்கிறோம், நல்லபடியாக படம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு. முதல்ல வந்து ப்ரொடியூசர் இந்த ஒரு புது அட்டெம்ப்டுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நாங்களும் ப்ரொடியூசர் தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சினிமா வந்து நடிகர்கள் நோக்கி தான் போயிட்டு இருக்குது. இந்தியன் சினிமா, தமிழ் சினிமா. ஆனால் இந்த மாதிரி புது டெக்னாலஜியை நோக்கி போகணும், அப்போ தான் வந்து சக்ஸஸ் நிறையா வரும். இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு அவருக்கு நீங்கள் இவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. இந்த படம் நல்லபடியாக வரணும். எல்லா டெக்னிக்கல் குரூப் மெம்பர்ஸ்க்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தான். ஏன்னா நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் சினிமா நல்லா வளரும். வளர தான் அது நல்லா தான் இருக்கும். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். இந்த கடவுளை மறுபடியும் வேண்டிக்கிறேன், நல்லபடியாக நடக்கும். நீங்க வந்து வாழ்த்தியதற்கு எங்களுடைய நன்றிகள் சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் பட்டு பலரும் வடத்தையும் பட்சிகளின் பாஷையும் படம் பிடிக்கும் அழகிய ஒளி ஓவியர் ஈஸ்வர் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வேலை பார்த்த மொத்த குழுவுக்கும் அந்த இயக்குனர் குழந்தை வேலை பண்ணக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குழந்தை புதுசாக அவங்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஜென்ரலாக சினிமாட்டோகிராஃபராக என்னோட விஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப வைடாக இருக்கும். நம்ம வாழ்க்கையை பார்க்குற ஒவ்வொரு வினாடியும், கடந்து போகிற ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிஷமும் வைடாக தான் பார்த்துட்ருக்கோம், போயிட்டுருக்கோம். இது மட்டும் ஒரு வீட்டோடைய ஜன்னல்லேருந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. வெர்டிக்கல் இட்ஸ் லைக் எவ்வளோ தூரம் இது வந்து ஃப்யூச்சரில் டெவலப் ஆகும்னு தெரியல. பட் நிறைய
விதவிதமான கதை சொல்லும் தளங்களும் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது சினிமாவில். நிறைய இயக்குநர்களும் நிறைய கதை சொல்கிறதும் நிறைய டிஓபிஸும் நிறைய விஷயங்களும் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன சாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அந்த பொண்ணு ரொம்ப நாள் நினச்சிருந்தாங்க, உங்கள் ஒய்ஃப், உங்களுக்கு வாழ்த்துக்கள். மொத்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் தரமான கதைகளும் உரமான நடிப்பையும் வழங்கும் ஹரி கிருஷ்ணன் அவர்களை இந்த புதிய முயற்சிக்கு வாழ்த்து தெரிவிக்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து குழந்தை வேலப்பன் சார், நர்மதா 2 பேரும் வந்து நான் யாக்கை வந்து ஒர்க் பண்ணேன். யாக்கை வந்து அவர் டைரக்ட் பண்ணார், அந்த படம் ஒர்க் பண்ணேன். அது மூலியமாக தான் வந்து குழந்தை வேலப்பன் சார் எனக்கு தெரியும். ஸோ அணிலேருந்து எனக்கும் இருக்க உறவு வந்து நான் எப்போவே கேட்டு இருப்பேன், சார் அடுத்த படம் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு வீட்டில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வேர்ட்டிக்கல் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா சரி ஓகே சார், கிளம்பி மொபைலில் தான் காட்ட போகிறேன்னு பார்த்தா அவர் டோட்டல் டெக்னாலஜியை மாற்றி டிவியெல்லாம் திருப்பி ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தார். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு பார்க்கும்போது. ஸோ நான் அப்படியே உள்ளே பார்க்க ஆரம்பித்தேன். இந்த வேர்ட்டிக்கல் நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இப்போ நம்ம பொதுவாக வந்து மொபைலில் வந்து தேவையில்லாமல் ஒரு சில கண்டென்ட்லாம் நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டென்ட்டாக சில விஷயங்கள்லாம் வரும். ஸோ கண்டென்ட்டாக சில விஷயங்கள்லாம் வரணும், ஃபஸ்ட்டு ஒருத்தர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தேவை இருக்குங்க. ஸோ அப்படி தான் நான் வந்து குழந்தை வேலப்பன் சாரை பார்க்குறேன். சினிமாவும் சரி, நம்ம மீடியாவும் சரி, எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா அதை கரெக்டான வழியில் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் வந்து நான் வந்து இதுவும் பார்க்குறேன். ஸோ இந்த குழுக்கும் மொத்த குழுக்கும் என்னோட மனதான வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ ஹரி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சூதுகவும் காதலும் கடந்து போகும் படங்கள் மூலம் தன்னை அடையாளப்படுத்தியவர், கோடம்பாக்கத்தில் கர்ஜித்து கோட்டையில் கொடியேற்றிய பொன்மனச் செம்மலை நினைவுபடுத்தும் வா வாத்தியார் படத்தை கொடுக்கவிருக்கும் இயக்குனர் நலன் குமாரசாமி அவர்கள் இங்கு வாழ்த்த வந்திருப்பது அனைவருக்கும் மகிழ்ச்சி. வணக்கம் எல்லாருக்கும். இது வேர்ட்டிக்கல் சினிமா அது கேள்விப்படும்போது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமு இது நீட் பேஸாக உருவாகிற ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஃபோன் வந்து இந்த ஷேப்பும் இந்த ஃபார்மும் டேப் இருக்குது, மிச்ச விஷயங்கள் இருந்தாலும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனோட இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ இன்னும் சிறிது காலம் நம்மளோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கான இது கண்டென்ட்டாக இதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நிறைய குழந்தை வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் அதெல்லாம் போயிருக்காரு. போகும்போது அங்கே வேர்ட்டிகல்ஸை ப்ரொமோட் பண்ணி, வேர்ட்டிகல்ஸுங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஃபார்மேட்டாக கருதி அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம சில பேர் இப்போ ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த யூடியூப் வீடியோ வந்து திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க, வைடில் இப்படியே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்க திருப்ப கூட அவசியம் இல்லை, அவங்க இப்படியே பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபார்மேட் பெட்டராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பெட்டராக அவங்க படம் பார்க்கலாம், அது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஸோ வேர்ட்டிகல் இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஃபார்மேட்டில் படம் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது படம் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஃபோனுக்கான கண்டென்ட்டு அது இவால்வ் ஆகி வேறு புதுமையான விஷயங்கள் நடக்கலாம், நம்ம அதை எதிர்பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த படம் வந்து நல்லா செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம், பார்க்க அப்படி தெரியாது. அதாவது இது ஃபோனில் எடுக்கப்பட்ட அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பட் அப்படி எடுக்கப்பட்டதில்லை. இது ப்ராப்பர் க்ரூ வச்சு 6 கேமரா வச்சு இது நல்லா செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிற மாதிரி 40 மினிட்ஸில் ஃபுட்டேஜ் எவ்வளோ இருக்கும், 40 மினிட்ஸ் எவ்வளோ ஷூட்டு, 11 டேஸ் ஷூட். இது ஒரு ஸோ ப்ராப்பராக ஒரு படத்தில் ஒரு படம் 40 நாள் ஷூட்னா இது ஒரு 15 நாள் 12 நாள் எடுத்திருக்காரு. அதுக்குள்ள செலவு ஆகிருக்கும். ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் ஓவரால் தீமை வீட்டுக்குள் நடக்கிறனாலையும் 2 பேர்னாலையும் ஒரு சிம்பிளிசிட்டி இருக்குது. பட் நம்ம ஃபோனில் எடுத்தால் இந்த பிக்சர் இந்த குவாலிட்டி நமக்கு வராது, அது ஒரு விஷயம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா அந்த படம் ரொம்ப ஒரு பெரும் முனைப்போடு எடுக்கப்பட்டதுன்னு சொல்ல வரேன். அப்புறம் நான் இது 2வது வாட்டி பார்க்குறேன். நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆஃபீஸில் வந்து போட்டு காமிச்ச ஸ்க்ரீன்லாம் திருப்பி வச்சு நான் 2வது வாட்டி பார்க்கும்போது எனக்கு இந்த வேர்ட்டிகலுங்கிற ஆஸ்பெக்டில் நான் போகல. நான் வந்து ஸ்டோரி டெல்லிங் தான் எனக்கு இருக்காது. எனக்கு வந்து அது வேர்ட்டிகலாக ஃபார்மேட்டே எனக்கு சுத்தமாக அது எனக்கு கான்செப்டே உரைக்கல.
ஸோ அதனால் அது ரெண்டாவது வரையும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் புதுமையாக நமக்கு தோன்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க இந்த ஐடியாஸ் தான். இந்த 2 ஐடியாஸ் சொல்லல, சயின்ஸ் ஃபிக்ஷன் லூப்புன்னு, அதுதான் அது ரொம்ப புதுமையாக நமக்கு காட்டுது. ஆக்சுவலாக எனக்கு அந்த வேர்ட்டிகல்ங்கிற கான்செப்டே இப்போ வந்து எந்த வகையிலையும் புதுமையாவோ அதெல்லாம் தெரில. ஸோ அது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைக்கு சவாலாக இருந்திருக்கும், சினிமோகிராஃபருக்கு சவாலாக இருந்திருக்கும். என்னன்னா ஏஸ்தட்டிக்ஸ் எல்லாம் மாறும். நம்ம ஃப்ரேமிங் நம்ம ரொம்ப காலமாக பழகினது இல்லாமல் எல்லாம் வேறு மாதிரி வச்சு இதை எடுக்கணும். ஸோ அது ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கும். அதை கற்றுக்கிட்டுருப்பாங்க. அந்த வகையில் ஒரு முன்னோடி தான் இப்போ இந்த டீம் வந்து எவர்டிகல் சினிமாவில் ஒரு முன்னோடி. அவங்க வந்து பழகிட்டாங்க சர்டன் விஷயங்கள். அது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கை கொடுக்க நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி. அடுத்து பேச வருகிறார். சினிமாவில் பின்புலம் இல்லாமல் சினிமாவில் ஜெயிப்பது சாதாரணமில்லை. சினிமாவை கனவாக சுமந்து வரும் பல நூறு மனிதர்களில் பேர் சொல்ற மாதிரி குழந்தை, பெண்கள் கடத்தலை சொன்ன ஆண் வைத்தவரே, மருத்துவ கொடுமைகளை காட்டிய யாக்கை என்று இவரின் பறிக்க வைத்த படபடப்புகள் நிறைந்த கதை. நம்மாழ்வார் சீடர், குழந்தைகளின் உரிமை ஆர்வலர் என்று இவருக்கு முகங்கள் பல. முதல் முயற்சியாக ஒரு கப் தேநீரில் உலகத்து கதை பேசுபவர்களுக்கு மத்தியில் தன்னை உற்று நோக்கு வைக்கும் புதிய கோணம், புதிய முயற்சி யுகம். நடிகராக, இயக்குனராக அழைக்கிறோம் குழந்தை வேலப்பன் அவர்களை. இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நர்மதாட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக இது கதையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கல. ஆனால் வேர்டிகல் ஃபார்மேட்டை எப்படி கையாள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு வரும்போது வந்து வேர்டிகல் இஸ் த ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு சமிட் ஒன்று அட்டன் பண்ணேன். அந்த சமிட்டில் அவங்க வந்து சொன்னது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இனி அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து நலன் சார் சொன்ன மாதிரி வந்து ஃபோனை இப்படி திருப்புறது கூட சோம்பேறித்தனம் படுவாங்க. அதுதான் உண்மை. ஃபோனை திருப்பி பார்க்கறதுக்குல ஃபோனை திருப்புறதுக்கு சோம்பேறித்தனமாக ஆயிடும். அந்த சோம்பேறித்தனத்தை எப்படி காசாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுற கார்ப்பரேட்டுக்கு தேவைப்படுகிற கண்டென்ட் தான் வேர்டிகல் கண்டென்ட். ஸோ அந்த வேர்டிகல் கண்டென்ட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தப்போ நர்மதா கிட்ட வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். யார் ப்ரொடியூசர் அப்படின்னு. நான் தான். நீ தான் அப்படின்னானே. விளையாடாத ஓ அப்படின்னேன். அப்புறம் இந்த கதையை சொன்ன உடனே வந்து புரியல ஆக்சுவலாக. அப்புறம் நான் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன், இந்த கதையை வந்து கதையாக யாருக்கிட்டேயும் வந்து கதையாக சொல்லி புரிய வைக்க முடியல. ஏன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு ஐடியா இருக்கலாம், அதாவது டைம் லூப் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கலாம், இல்லை ஒரு டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கலாம். ஸோ இந்த 2 ஐடியாவும் சேர்ந்தா என்னவா இருக்கும் ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் அந்த கதையை சொன்னேன். ஏன்னா அது என்னோடய மிஸ்டேக்காக கூட இருக்கலாம், சொல்கிறது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக அது சொன்னால் புரியாது, சரி எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எழுதிட்டு கொடுத்து படிக்க சொன்னேன். அப்போ தான் வந்து டிசைடட், ஓகே கதை நல்லா இருக்குது, எனக்கு புரியுது, இப்போ புரியுது நீ என்ன சொல்ல வந்த அப்படின்னு. இப்போ சாபுக்கிட்ட கொடுத்தேன். சாபு வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு சொன்னால், மச்சான் நானே ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன்டா அப்படின்னு. அப்போ தான் நம்பிக்கை வந்துச்சு, மச்சான் இல்லை எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணி எடிட் பண்ணி கொடு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இதை நான் சாபுக்கிட்ட எப்படி வந்து சொன்னனோ அதே மாதிரி தான் சரவணனை நான் பார்த்ததுலேருந்து வந்து ஐ வாண்ட் ஒர்க் வித் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ சரவணன்கிட்ட கூப்பிட்டு, கேமராமேன் சரவணன் ராமசாமி, அவர் கொஞ்சம் சை டைப் பேச வராதுன்னு இல்லை, நல்லா பேசுவார், ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் ஒரு 1 hour விட்டோம்னா பேசிடுவார். அதனால் அவருக்கு சேர்த்து நான் பேசிக்கிறேன். ஸோ சரவணன்ட்ட ஸ்கிரிப்ட் சொன்னோடனே வந்து செம்ம ஐடியாங்க, ஐடியாவாக நல்லா இருக்கு அப்படின்னோடனே, இல்லை இதை நம்ம கம்ப்ளீட்டாக வேர்ட்டிகலில் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே அவர் வந்து ஓகே நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் ஃபோன் அட்டன் பண்ணல.
நான் என்ன நினச்சிட்டேன், ஒரு வேளை அவர் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், ஃபோனே அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். 4வது நாள் அவரே கூப்பிட்டு கம்ப்ளீட்டாக சார் இது எப்படி பண்ணலான்னா அப்படியே ஆஸ்பெக்ட் ரேஷியோலாம் போட்டு, சார் நம்ம இப்படிலாம் பண்ணலாம், இப்படிலாம் ஃப்ரேம் வைக்கலாம், இப்படிலாம் ஒர்க் பண்ணணும், இந்த லைட்டிங் பண்ண முடியாது ஆனால் இந்த லைட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் தீசிஸ் ரெடி பண்ணிவிட்டு கொண்டு வந்தோம்மா. சாமி ஒன்றை தான் நான் அவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்திருக்கேன், அதே தான் நடந்திருக்கு, வாங்க படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்த கதை தான். இப்போ நரம்புலாட்டை ஆரம்பிக்கலான்னு சொன்னது ஏன் அந்த நரம்புலாட்டை ஆரம்பிக்கலான்னு சொன்னேன்னா, இந்த கதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த கதையில் படம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு ஒரு டைரக்டர், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அந்த ஹவுஸ் ஒய்ஃப்கிட்ட அந்த ஹவுஸ் ஒய்ஃப் நான் ரியல் லைஃப்பில் அந்த ஹவுஸ் ஒய்ஃப் டெய்லி கேட்பாங்க, இந்த பரிதாபங்கள் சேனலில் வர மாதிரியே தான் இருக்கும். நான் ஆரி ஒர்க்லாம் பார்க்க போகிறேன், ஒரு ஜாக்கெட்டுக்கு 4000 ரூபா வரும் அப்படின்னு. திடீர்னு இல்லை நான் ஸ்டாக் புரோக்கர் ஆக போகிறேன், எல்லாம் ஸ்டாக்லாம் போட்டுனா எல்லாம் வந்துடும் அப்படின்னா. இல்லை நான் எடிட்டராகவே இருந்துடுறேன். ஏன்னா அவங்க எடிட்டராக இருந்தாங்க, நான் எடிட்டராகவே இருந்துடுறேன். ஃப்ரீலான்ஸ் எடிட் பண்ணால் எவ்வளோ வரும், அதாவது ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா 7 கதை 7 பிஸ்னஸ் சொல்லுவாங்க. ஒரு 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 கட்டத்தில் திரும்பவும் அவங்களே உனக்கு எத்தனை வருஷமா நீ கூட, நான் 6-7 வருஷமா, எனக்கு என்ன வரும்னு உனக்கு தெரியாதா? இல்லை சார் நான் மீன் சீரியஸாக அதை தான் நானே யோசிச்சுட்ருக்கேன், நீ டெய்லி ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், என்ன வரும்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே யோசிச்சு பார்த்தேன். இவங்களை முத பார்த்தது யாக்கை படத்தோட ஆடிஷனில் நடிக்கிறதுக்காக வந்தாங்க. நான் ஆடிஷன் பண்ண அன்றைக்கே டிசைட் பண்ணேன் இவங்க என் படத்தில் நடிக்கணும்னு. இவங்களை முத ஃபிலிமில் கேமராவில் நான் பார்த்த உடனே டிசைட் பண்ணிட்டேன். சில விஷயம் சொல்லல இவங்க தான் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்கள ஃப்ரேமில் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன் இவங்க தான் என்னோடய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக பல வருஷம் காத்திருந்தேன், அந்த கதையில் அப்புறமேல் பேசலாம். ஆனால் அதுக்கப்புறம் உடனே ஒரு கல்யாணம், அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க, 8 வருஷமாக அவங்க யார் அப்படின்றத மறந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க எதுக்காக வந்தாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன தேவை, இது எல்லாத்தையுமே மறந்துட்டு காலையில் என்ன டிஃபன், மத்தியானம் என்ன லஞ்சு, நைட் என்ன டின்னர், காலையில் என்ன டிஃபன், மத்தியானம் லஞ்சு, நைட் என்ன டின்னர், இந்த 3 பேர்த்துக்கு மாற்றி 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 அந்த வீட்டுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கிறது இஸ் ஐ தாட் சீசன் லூப் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதுதான் ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ அப்போ மாமனார் நர்மதா பாபு அப்பா பாலசுப்ரமணியம், அவர் எங்கள் மாமா, அவர் வந்திருக்காரு. அவருக்கு கல்யாணம் பண்ணும்போது சத்தியம் பண்ணி கொடுத்தேன், நடிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு. உங்கள் பொண்ணுக்கு நடிக்க மட்டும்தான் வருது மாமா, ஐ எம் வெரி சாரி, அவங்க மிகப்பெரிய நடிகை. ஸோ இந்த படம் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கேமரா வச்சா நடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்மளால நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அப்படியே ஓரம் கட்டி சைடில் நின்றுக்கிட்டே இருந்தேன். ஸோ இது ஏன்னா அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 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 இடத்துல அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போயிட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லையே. அந்த பொண்ணு லூப்பில் மாட்டியிருக்கா, அந்த வீட்டுக்குள்ளேயே தான் மாட்டிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போயிட்டா தெர் இஸ் நோ இஷ்யூ இல்லையா. ஆனால் அவங்க ஏன் வீட்டை விட்டு போகல? ஏன்னா அந்த இடம் தான் அந்த இடம் தான் எல்லா ஆண்களும் எடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா சீசன் லவ் அது அவளை எந்த இடத்துலையா இருந்தாலும் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வீட்டை விட்டு போயிட்டா திரும்ப அவன் இருக்க மாட்டான் அந்த லைஃப்பில். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதனால் அதுதான் எனக்கு அடிஷ்னல் கோராக தெரிஞ்சிச்சு. ஓகே, வி டீட்டெயிலிங் அண்ட் லவ். ஸோ அந்த லவ்க்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஒரு வீட்டுக்குள்ளேயே அணுக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கையாண்ட விதம் தான் யுகம். இது பண்ணி முடிச்சிட்டோம், கதையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பிச்சோம். ஜாலியாக தான் அனுப்பிச்சோம், ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பிச்சோம். அவங்க பார்த்தா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டொரண்டோ அண்டு கிக் ஃபெஸ்ட்டில் அவங்க கூப்பிட்டு வெர்டிகல் ஃபிலிம் பெஸ்ட் வெர்டிகல் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு, அண்டு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கி கொடுத்துட்டாங்க.
அப்படின்னோடனே மனசுக்குள்ளே பயங்கர சந்தோஷம். நல்ல வேலை எனக்கு மட்டும் கொடுக்கல, அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ எனக்கு மட்டும் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அவங்க நடிக்கும் போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, உனக்கு தான் நீ டைலாக் நிறையா வச்சுருக்க, எனக்கு டைலாகே இல்லை, நீ தான் நடிச்சுக்கிட்டே இருக்க, நான் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை நர்மி, இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு உமன் சென்ட்ரிக்காக வந்து எழுதப்பட்ட படம். இது உனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு நல்ல வேலை கொடுத்துட்டானுங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஸோ அடுத்த இட்டாலி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு அவார்டு ஒன்று, பெஸ்ட் வெர்டிக்கல் அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், இப்போ இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்னோடய முதல் படத்தோட ப்ரொடியூசர் கமல்நாயன் சார், மை வெல் விஷர், எப்பயுமே என்னோட அட்வைசர். ஸோ அவர்கிட்ட போய் இருந்தேன். அவரை பற்றி சொல்லணுன்னா, இஸ் வெரி குட் லிசனர், இஸ் வெரி குட் செலக்டர். ஆக்சுவலாக ஆன்மீக அவர்கள் கதையை நான் அவர்கிட்ட போய் சொன்னேன். அவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணோன்னா, ஒரு புத்தா ஸ்டாச்சு கிட்ட போய் நீங்கள் கதை சொல்லி நீங்கள் ஓகே வாங்கிடுவீங்களா அப்படின்ற மாதிரி. சார் வந்து ஒரு துளி அசைய மாட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் கற்றுங்க, கதறுங்க, அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருப்பார். நீங்கள் எவ்வளோ வேணாலும் கதை சொல்லலாம். சொல்லி முடித்த உடனே பார்க்கலாம் அப்படின்னா பண்ண மாட்டார், நல்லா இருக்கு அப்படின்னா பண்ணிடுவார். ஸோ ஒரு கதையை சொல்லி முடித்தோடனே நல்லா இருக்கு அப்படின்ட்டார். இவருக்கு இந்த கதையை போய் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு வந்து படத்தை எடுத்து போட்டு போய் காட்டினோடனே சத்தியமாக சொல்கிறேங்க, அன்றைக்கி தான் எனக்கு உண்மைக்கே நம்பிக்கை வந்துச்சு. இது நம்ம காமெடியாக தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு. சார் ஒரு 3 இடத்துல சிரிச்சிட்டார். அப்பாடா, அப்புறம் படம் நல்லா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் சொன்னார், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், இது யாருக்காகவும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், ஐல் பி த பார்ட் ஆஃப் யூ, நீ தைரியமாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு, நான் இந்த ஃபார்முக்கு நான் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் யூ ஆல்வேஸ் பி வித் மீ அட் எனி டைம் சார், தேங்க்யூ. அண்ட் தேனீஸ்வர், நான் என்னோட ரொம்ப சினிமாவுக்கு வந்ததுலேருந்து நானும் ஒரு நண்பர் தான். அடுத்து படத்துலேயே வந்து நான் தான் தேனீஸ்வரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஒரு சில காரணங்களால், எப்பயுமே சினிமாவை சொல்கிற மாதிரி தவிர்க்க முடியாத காரணங்களால் அது நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் தேனீஸ்வரை வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இஸ் அப்டேட்டிங் இன் எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட். நாங்கள் பேசினாலே வந்து என்ன பேசுவோம்னா, வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்டேட், இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த சினிமாவில் எதை நோக்கி போயிட்டுருக்கு, அந்த யூரோப்பியன் சினிமா எதை நோக்கி போயிட்டுருக்கு, வெஸ்டர்ன் சினிமாஸ் எதை நோக்கி போயிட்டுருக்கு, அங்கெல்லாம் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த டெக்னாலஜிஸை எப்படி நம்ம இங்கே கொண்டு வர முடியும் அப்படின்னு அவ்வளோ பேசியிருக்கோம். ஒரு நாள் இரவு முழுக்க வந்து இரவை எப்படி படமாக்கலாம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து பேசியிருக்கோம். அதை வந்து வீரதீர சூரனில் பயங்கரமாக காட்டியிருக்கீங்க சார், வெரி ஆசம். ஆக்சுவலி ஒரு நைட்டை கண்டினியூஸாக யூ கேன் see the night in ஒரு இருட்டு ரூம்குள்ளே ஒரு படத்தில் வெறும் இருட்டை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அதில் வேரியேஷன் காமிச்சு அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய கலர், அதாவது இருட்டில் இருட்டு அப்படின்னு தான் காட்ட முடியும். ஆனால் இருட்டாக காட்டுறதுக்கு ஒரு சின்ன லைட் பண்ணோம். அந்த லைட்டில் அந்த மண்ணோட கலரெல்லாம் காட்டுறது அப்படின்றது இட்ஸ் ரியலி ஆசம் ஈஸ்வர். ஆனால் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். உங்கள் ஒர்க்கை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆக்சுவலாக என் படத்தில் யூஸ் பண்ணியிருந்தோம். நலன் சார், எப்படி சொல்லலைன்னா, தலைவன்கிட்ட பேசும்போதே வந்து எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல், எந்த விதமான நம்மளை பற்றி வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்பாடு இல்லாமல், எந்த விதமான ஒரு மேல்பூச்சும் இல்லாமல், ரொம்ப சாதாரணமாக மனசில் படக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய சில பேர்த்தில் நான் உங்களை பார்த்துருக்கேன் தலைவா. யுவர் ஆல்வேஸ் லவ் யூ ஆக்சுவலாக. ஏன்னா அவரோட சூதுகபம் படம் வந்து எப்படி படம்னா, ஆன்மீக அவர்கள் வந்து உமன்ஸ் டிராஃபிக்கிங் பற்றி எடுக்கிறோம். அது வந்து ஆள்கடத்தலை பற்றி எடுத்த படம். ஒரு 2 வருஷம் கழித்து படத்தை திரும்பி பார்க்குறோம், தலைவன் வந்து அதே ஸ்கோப் மாதிரி வந்து பிந்தி எடுத்துருக்கிறாரு. யாரையா நீ அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அந்த ஆள்கடத்தில் வந்து இவ்வளோ அழகாக ஒரு கதை சொல்லலுக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி தலைவர்கிட்ட போய் நின்று நான் பேசி நானே இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போலேருந்து இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். நான் எது செஞ்சாலும் வந்து அட்வைஸ்டாக இல்லை, ஒரு ஃப்ரெண்டில்
ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நம்மளால் எப்படி வந்து தலைவா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் காமிச்சது வந்து நல்லன் கிட்ட தான் இந்த படத்தை. அவர் தான் சொன்னார், தலைவா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க, உங்களுக்கு இப்போ ஒன்று கிடச்சிருக்கு, அது வந்து இட்ஸ் லைக் இது எப்பயாவது தான் ஒருத்தருக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னாரு. தேங்க்யூ சார். அண்ட் சோமு வந்து ஆரண்யகாண்டத்தில் பார்த்த உடனே லவ்னா லவ் கண்ணப்பின்னா லவ். யாரா நடிக்கிறதெல்லாம் சாதாரணமாக அது சும்மா கை பேசுது அப்படின்ற மாதிரி அளவுக்கான ஒரு நடிப்பு பார்த்து மிரண்டுட்டேன் நான். சோமு வந்து கண்டிப்பாக என் படத்தில் நடிக்க வச்சு ஆகணும் அப்படின்ற வெறி சொல்லலாம். ஸோ அதை தான் நான் வந்து சோமுக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சோமுக்கிட்ட வந்து கதை தான் சொன்னேன். ஸோ இட் லவ்ட் இட். அண்ட் அந்த கதை பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை பண்ணோம். ஸோ ரியலி தேங்க்யூ சோமு. நான் இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. சோமுக்கு ஜஸ்ட் கால் பண்ணேன். ஸோ அது மாதிரி ஒரு வேர்ட்டிக்கல் ஆமாம்மா நான் வந்துடுறேன் ஆண்டிவே நான் வந்துடுறேன் அப்படின்னா ஐ லவ் யூ, தேங்க்யூ. அண்ட் பட்டோஸ்ரீ சிவம் சார், அதாவது சில பேர்த்துக்கு வந்து சில ஆசைகள் வந்து இருக்கும், அந்த மாதிரி அந்த மொத்த ஆசைகளையுமே வந்து எதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு பெரிய என்ன வேணாலும் இருக்கலாம் உலகத்தில் இருக்கு. ஆனால் ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய அதீத காதல் என்ன பண்ண சொல்லணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 கோடி ரூபா பிஸ்னஸோட கான்ட்ராக்டை தள்ளி வச்சுட்டு வந்து இந்த ஸ்டேஜுக்கு எனக்காக வந்து வந்திருக்காரு. ஐ லவ் யூ சார். அண்ட் இது வந்து திஸ் பிக் ஹானர் ஆஸ் அவர் வெர்டிகல் சினிமாஸ். ஏன்னா அந்த லவ் இல்லைன்னா, சினிமா மேலே இருக்கக்கூடிய அந்த லவ் இல்லைன்னா இங்கே வந்து இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இதே கிடையாது. அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். அண்ட் ஹரி ரோமா பாய். ஸோ நான் என்ன எவ்வளோ படம் பண்ணாலும் ஹரி இஸ் வித் மீ. அண்ட் ஏன்னா அவனோட நடிப்பை வந்து உலகம் கொண்டாடுறதுக்கு வெகு காலம்லாம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கதை நாயகனாக ஹரியை பார்ப்பீங்க. லவ் யூ பாய். அண்ட் மெல்வின் அண்ட் ஜோஹன் 2 பேருமே வந்து இஸ் மை டியரஸ்ட். அண்ட் ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஏன்னா மெல்வின் வந்து அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 6 வருஷமாக அந்த சாங்ஸை வந்து ஒர்க்கிங் அவுட். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்லாம் நாங்கள் அடுத்த நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம். மொதல் சாங்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்டேன். அண்ட் ஸ்மெல்ட் இந்த கதை சொன்ன உடனே ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், நல்லா இல்லைடா அப்படின்னா அப்புறம் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சதுக்கப்புறம் இட்ஸ் குட். அண்ட் அவன் சொன்ன ஒரு கரெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அது அந்த கரெக்ஷனுக்காக தான் நீ நல்லா இல்லைன்னு சொன்னேன். அந்த கரெக்ஷன் பண்ணோடனே லைக் இட். அண்ட் ஜோஹன் என்னோட ஃப்ரெண்டு ஆண்டனின்னு சொல்லிட்டு அவர் தான் இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கங்க, இந்த வாட்சை கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் உட்காந்து மை பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இங்கே எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமும் அங்கே வந்து என்ன மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இன்னொரு டைரக்டரு. ஸோ அவர் வந்து ஜோஹன் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஜோஹன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நான் என்ன கேட்டேனோ அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட இருந்தால் தானே அது வரும். யூஆர் ரியலி ஆசம். அண்ட் சரவணன் சொல்லிட்டேன். அண்ட் ராஜேஷ் கண்ணா இஸ் மை டைலாக் ரைட்டர். நான் சும்மா 2 லைன் எழுதினாலே கொடுத்துருவேன். ஐயா எப்படி இருக்குது அப்படின்னு. ஐயா இதில் லைட்டாக பாட்டிட்டிங்கிறீங்க பார்த்தா போதுங்க, அந்த டைலாக் தாங்க வேணும், அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சீனையுமே வந்து டெஸ்கிரைப்ட். அண்ட் அனிஷ் சிஜி இவங்க இந்த படத்துக்கு வந்து சிஜி அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்ன வேர்ட்டிக்கல் அப்படின்ன உடனே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, சார் வேர்ட்டிக்கல்னா இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி இப்படி சார் அதில் சிஜி பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் லைக் சேம் சரவணன். ஸோ அது அவர் இதுக்கெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒர்க் பண்ணார். அண்ட் சவுண்ட் டிபார்ட்மெண்ட், சவுண்ட் டிசைன் மிஸ்டர் பிரதாப் வந்து ஒரு நிமிஷம் மேடைக்கு வந்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளீஸ் வெல்கம். அண்ட் ஹீஸ் பிரதாப். அண்ட் சவுண்ட் டிசைன் ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் உட்காருங்க. அந்த சவுண்ட் டிசைனை வந்து பிரதாப் தான் பண்ணார். ஏன்னா இது வந்து ரொம்ப
லார்ஜர் தென் லைஃப்பை காமிக்கிறது வந்து எந்த இடத்துல காட்ட முடியும்னா, ஒன்று கேமராவோட பெர்ஸ்பெக்டிவ், ரெண்டாவது வந்து அண்ட் சவுண்டில் தான் காட்ட முடியும். ஸோ அப்போ இது வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி தான். அந்த ஃபோட்டோக்குள்ளே வந்து இப்படியே இருக்கிறதுக்குள்ளே வந்து ஒரு சவுண்டை டிசைட் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஸோ அது கிட்டத்தட்ட நாங்கள் 11 நாள் தான் ஷூட் பண்ணோம். ஒரு 15 நாள் எடிட் பண்ணோம். பட் பிரதாப் டேக் ஆல்மோஸ்ட் 35 days டு டிசைன் த சவுண்ட் பிகாஸ் ஹி வாண்ட் எவ்ரி செகண்ட் வந்து ஹோல்டு பண்ணணும். இது வந்து சாதாரண படம் நினச்சிட்டு யாரும் எந்திரிச்சிடக்கூடாது, திருப்பிடக்கூடாது, தலையை வந்து திருப்பிடக்கூடாது. ஸோ அப்போ இந்த சவுண்டு வந்து இப்போ ஒரு டோர் திறக்குதுன்னா, ஒரு லாங் டோர் திறக்குதுன்னா அப்படின்னு ஒரு சின்ன ஸ்வைப் கொடுப்போம் கேமராவில். ஆனால் அதெல்லாம் இல்லாமையே அதை வந்து சவுண்ட்குள்ளே வந்து கொண்டு வரதுக்கு வந்து அவ்வளோ மெனக்கெட்டார். ஐ நோ ஹீ இஸ் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கர். தேங்க்யூ பிரதாப் அண்ட் யுவர் ஒர்க். அப்புறம் சாபு அண்ட் எடிட்டிங் வந்து இதோட எடிட்டிங் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் த டே ஒன்லேயே வந்து ஸ்கிரிப்டை படிக்கும் போதே சொல்லிட்டாரு. ஏன் இது வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னா வேர்ட்டிக்கல். ஸோ இந்த வேர்ட்டிக்கலில் நீங்கள் இப்படி இருந்து இவ்வளோதான், இதான் இந்த போடியம் தான் இதுனா நீங்கள் ஜஸ்ட் இப்படி நகர்ந்தாலே போதும், யூ ஜஸ்ட் ஃப்ரேம் அவுட். ஸோ அப்போ இந்த சைஸ்குள்ளே நடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஆனால் இது ஜஸ்ட் அவுட் அப்படின்னு நீங்கள் சும்மா ஒரு அவுட் கொடுத்தீங்கன்னா அடுத்து திரும்ப இன் வந்து கொடுக்கவே முடியாது. அது வந்து எடிட்டிங்கில் ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்கு வந்து முன்னாடியே ஹீஸ் காசன் மீ அண்ட் இது இப்படி அடுத்த ஷாட் நீ கட் பண்ணணுன்னா வி ஹாவ் டு கோ ஃபார் ஒன் லாங் ஷாட் அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திரும்ப இன்னொரு க்ளோஸ் போக முடியும். அந்த க்ளோஸ் டு க்ளோஸை வந்து நம்மளால் வந்து இதை மாதிரி கட் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அண்ட் ஏன்னா இதுதான் என்னோடய ஐடியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மொத்த டீமும் வந்து அதுக்காக போட்ட எஃபோர்ட் இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த இந்த இது இது வந்து தனி ஒரு மனிதனோட கனவாக இருந்தாலுமே இவ்வளோ பேர்த்தோட உழைப்பு தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்த படத்தோட அவுட்புட். ஸோ இது ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது வெர்டிக்கல் லா சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கம்பெனியில் கண்டினியூஸாக வந்து வெர்டிக்கல் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு கமல் சார் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. அதில் நான் மட்டும் படம் எழுதுறதில்ல, யார் நல்ல கதைகள் கொண்டு வந்தாலும் அவங்களோட கதைகளும் பரிசீலனைக்கு அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதையே ப்ரொடியூஸ் செய்யப்படும். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ட் எனக்காக பெங்களூர்லேருந்து ராஜா சங்கீதம் அவர் தான் வந்து லாஸ்ட் ஸ்பீக்கர். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் எவ்ரி திங் டு பீயிங் ஹியர் அண்ட் லவ் யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். டைரக்டரே பேசினதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, அதுக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும் குழந்தை வேலப்பனுக்கு. தோழர் வந்து எனக்கு ஒரு 4 வருஷமாக நண்பர். விடுதலை படத்தில் இருந்து இன்டர்ஸ்டெல்லார் படம் வரைக்கும் வெவ்வேறு தளங்களில் இருக்கக்கூடிய கதைகள் நாங்கள் வந்து பேசியிருக்கோம், விவாதிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ட்ரெய்லர் அனுப்பிச்சார், இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதை பார்த்த உடனே கணவன் மனைவியாக நடிச்சிருக்காங்கன்றதையும் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. எனக்கு முதல்ல தோணுது என்னென்னா, ஏன் இந்த விபரீத பரீட்சை அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா குடும்பங்கிறதே ஒரு பெரிய டைம் லூப்பு. அதுக்குள்ளே நீங்கள் ஒய்ஃபையும் நடிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அதில் டேக் வந்து தப்பாக போயிடுச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்டில் வந்து தட்டு பறக்கும். இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கும்போது படம் எடுக்கிறதே ரிஸ்க்குன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க வச்சு படம் எடுக்கிறதுக்கு இன்னொரு பெரிய ரிஸ்க்கு. ஆனால் அதை தாண்டி இந்த மேடையில் அது ஏன் அப்படி நடந்துச்சுங்கிறதுக்கான விஷயம் வந்து நம்ம பார்த்தோம். அவங்க பேசும்போது கூட குழந்தை வேலப்பனோட வெற்றிகளோட தோல்விகள் அதிகமாக பார்த்துருக்கேன், அவங்க வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு அவங்க சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இவர் பேசும்போது வீட்டுக்குள்ளே அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள நிறுத்தி அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும்னு தோணுச்சு. அதில் தான் இந்த படத்தை யோசித்தேன் அப்படின்னு சொன்னார். இவங்க 2 பேருக்கு இருக்கிற அந்த காதல் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கும்னு நினைக்கிறேன். அந்த காதல் இன்னும் வந்து உங்களை அடுத்த கட்டங்களை கொண்டு போகணும்னு வாழ்த்து நன்றி சொல்லி நன்றி. ஜஸ்ட் ஆட் ஆன் ஒன்று, இல்லை இது சாதாரண மொபைல் கேமராவில் எடுத்த படம் கிடையாது. சினிமாவை எல்லாம் அணுகிற மாதிரியே வந்து அதே கேமரா அதே லென்சிங் தான். நலன் சார் சொன்ன மாதிரி அந்த
அந்த லென்சிங்கோட அந்த வேர்ட்டிக்கல் திருப்பினதுக்கப்புறம் அதோட ஏஸ்தட்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து மாறிடுச்சு. ஆக்சுவலாக அதை கற்றுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு நலன் சார். அது ரொம்ப அது அது ஒரு விஷயத்தையும் வந்து இப்போ 24 லென்ஸ் போட்டு நம்ம வச்சோன்னா லைட்டாக திரும்புங்க, கொஞ்சம் சிரிங்க, கொஞ்சம் அழுங்க அப்படின்னா என்ன வரும்னு போஸ்ட் முதற்கொண்டு நம்மளால் சொல்லிட முடியும். பட் நீங்கள் லென்ஸை இப்படி திருப்பிட்டீங்கன்னா இந்த வைடு இந்த மொத்தமும் வந்து தெரியும். அதில் வந்து அந்த லென்ஸோட சென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் வந்து எல்லா கோட்டையும் முதர்ந்து அழிச்சிட்டு திரும்ப முதர்ந்து ஆரம்பிக்கணும். இந்த லென்ஸை இப்படி திருப்பி எப்படி படம் எடுக்க கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஒரு புது முயற்சி தான். இங்கே இருக்க பிரிண்ட் அண்ட் மீடியாஸ் அண்ட் எல்லாத்துட்டையும் வந்து கேட்குறத வந்து உங்களோட சப்போர்ட் தான் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ உங்கள்கிட்டயே திரும்பவும் இதே மாதிரி கொடுக்குறோம். இதை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ எங்களுக்கு அதை செய்யுங்க. அண்ட் கடைசியாக எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிற மாதிரி அது என்ன தனியாக அதான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.